ஒருத்தர் இறந்து போய் 4 வருஷம் கழிச்சு உயிரோட வந்திருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அது எப்படி அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கறதோ ரொம்பவே மின்னல் வேகத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சில விஷயங்கள்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அழகா அந்த ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி சில விஷயங்கள்லாம் அமைச்சிருக்காங்க. அதனோட ஒரு பகுதியாதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒருத்தர் ஏஐ மூலியமா நீதிமன்றத்துல காட்சி கொடுத்திருக்காரு. அவர் இறந்து போயிட்டாரு, எதனால அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறத அவரே நீதிமன்றத்துல சாட்சி சொல்ற மாதிரி அந்த காட்சி அமைச்சிருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாரு இல்லையா, அவரோட பெயர் பெல்கி. இவர் எப்படி இறந்து போயிருக்காரு அப்படின்னா, ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காரு. கார் ஆக்சிடென்ட்னா அவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, பெல்கிய கேப்ரியல் அப்படிங்கிற ஒரு நபர் சுட்டு கொண்டிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் அதிகமா போறேன், நான் ஸ்பீடா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நபருக்குள்ள சண்டை நடக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு விஷயம் இவங்க 2 நபருக்குள்ளே நடந்திருக்கு. அதாவது பெல்கி கேப்ரியலுக்கு இடையில நடந்திருக்கு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அவரோட காரை மோதிட்டாரு பெல்கி. இப்போ பெல்கி காரை விட்டு இறங்கி வந்ததுக்கு அப்புறம் இதனாலதான் நடந்துச்சு அப்படின்னு எந்த ஒரு தரப்புலயுமே தன்னோட இருக்க பகுதியை சொல்லவே விடல கேப்ரியல். ரொம்பவே சில பேர் என்னவா இருப்பாங்க அப்படின்னா, அதிகமா கோவப்படுறவங்களா இருப்பாங்க இல்லையா, எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நபர் கேப்ரியல் போல. ஆப்போசிட்ல இருக்க நபர், அதாவது பெல்கி என்ன சொல்ல வராரு, எதனால நான் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தன்னோட தரப்ப சொல்லவே விடாம கேப்ரியல் என்ன பண்றாரு அப்படின்னா, பெல்கி சுட்டு கொலை பண்ணிடுறாரு. அப்போ சம்பவ இடத்திலே பெல்கி உயிரிழந்துடுறாரு. இப்போ அவருதான் 4 ஆண்டுகள் கழிச்சு, இந்த சம்பவம் எப்ப நடந்திருக்கு அப்படின்னா 2021 நடந்திருக்கு. இப்போ 2025 அதுக்கான தீர்ப்பு வழங்கியிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன பெல்கி இப்போ ஏஐ காட்சி மூலியமா உயிரோட சாட்சி சொல்லியிருக்காரு. 2021 அவர் எப்படி இருந்தாரோ, இப்போ தாடி எல்லாம் வச்சிருக்காருன்னா தாடி எல்லாம் வச்சுட்டு, அப்போ அவர் ஆலிவ் கலர்ல டிஷர்ட் போட்டிருக்காரு, தொப்பி போட்டிருக்காரு. அப்போ 2021 எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இப்போ ஒரு 4 வருஷம் கழிச்சு அவருக்கு வயசாயிருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தோற்றத்தோட நீதிமன்றத்துல அதை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி அவர் நீதிமன்றத்துல ஏஐ மூலியமா காட்சிப்படுத்தப்பட்டு என்ன அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, கேப்ரியல் செஞ்சது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம்தான். அதுல என்னோட தரப்பு வாதத்தை அவர் கேட்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சில மக்கள் ரொம்பவே அதிகப்படியான கோபங்கள் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் அவருமே இருந்திருக்காரு. அவருக்குன்னு தனியா பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அப்ப அந்த சம்பவம் நடக்கிறப்போ அவருக்கு அதீத கோபம் என்ன துப்பாக்கியால சுட்டுறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, இது நான் மன்னிப்போம் அப்படிங்கிற பட்சத்துல அவரை விடுதலை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெல்கி ஏஐ காட்சி மூலியமா சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருவேளை நாங்க உயிரோட இருந்திருந்தா கூட நாங்க நல்ல நண்பர்களா இருந்திருப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலையால மட்டும்தான் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. மத்தபடி நாங்க உயிரோட இருந்திருந்தா நல்ல நண்பர்களா இருந்திருப்போம். அதனால கேப்ரியல நீங்க மன்னிச்சு விடுதலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. சோ பெல்கி அப்படிங்கிறவர் தான் 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போன ஒருத்தர் ஏஐ காட்சி மூலியமா உயிரோட கொண்டு வந்திருக்காங்க.